அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாரி மன்னனில் இருந்து பரம்பரையாக மக்களை ஆண்ட மன்னர்கள் வரை அனைவருக்குமே போர் ஒரு முக்கிய தொழில். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இன்னும் அதற்கு முந்தைய இருந்த சோழ சக்கரவர்த்திகள், பாண்டிய, சேர மாமன்னர்கள் அனைவருமே போர் தான் மிக முக்கிய ஒரு தொழில் மாரி வச்சிருந்திருக்கிறாங்க. உலகை ஆண்ட மாமன்னர்கள் அனைவருமே போரை விரும்பியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போரில் உயிரிழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. பெருமளவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட போரெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ பல அக்கப்போர் இருக்குது. அந்த அக்கப்போரை ஒதுக்கி வச்சா இப்போ இருக்கிறதெல்லாம் மிஞ்சி இருக்கிறதெல்லாம் இந்த வைக்கப்போர். ஆமாம், அவர் வயசில் வைக்கப்போரில் ஏறி நின்று வைக்க போர் கூட்டுறேங்கிறாரு. நான் பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்க திமிரை பற்றியெல்லாம் நண்பர்களே, அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க குறியாக இருக்கிறாங்க நண்பர்களே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வைக்கலெல்லாம் இப்போ மேலே ஏற்றணும், இந்த போரை அழகாக்கணும். இதுதான் இப்போ இன்னைக்கு மாமா பார்க்க போகிற வேலை. ஆமாம், ஊரில் யார் வீட்டில் வைக்க போகிற தலை கூட்டுறதுனாலும் மாமா அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஆமாம், சிங்கம் மாதிரி எல்லா வேலையும் பார்த்து விட்ருவார். சிங்கம் என்ன வேலை பார்த்துச்சுன்னு கேட்கக்கூடாது நண்பர்களே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதா அப்படி. வீரம் தலை தூக்கும் போரில் காலாட்படைக்கு உயிர் இழப்பு ஏற்படுகிறது. விவசாயம் தலை தூக்கும் போரில் கால்நடைகளுக்கு உணவு கிடைக்க வழி ஏற்படுகிறது. அந்த கால மன்னர்களுக்கு பொழுது போனது, நாள் போனது, வருஷம் போனது. போர்கள்னாலனா எங்கள் மாமாவுக்கு பொழுது போனது, நாள் போனது, வருஷம் போனதெல்லாம் இந்த போர்னால தாங்க. ஆமாம், ஊரில் யார் வீட்லையாவது வைக்க போர் மேயணும், தலை கூட்டணும்னா மாமாவை வந்து அழகாக அள்ளி தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. மாமா நீங்கள் வாங்கன்னு என்ன உறவு முறையோ அப்படி சொல்லி நீங்கள் வந்தால் தான் எங்கள் வைக்க போர் ஒரு வருஷத்துக்கு தாங்கு, எங்கள் மாட்டுக்கு தாங்கு, நீங்கள் வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி மாமாவை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், மாமா கால்பட்ட போரில் மழை கிட்ட வரவே பயப்படும். மழை மேலே விழுந்துச்சுன்னா கீழே வழுக்கிக்கிட்டு வெளியில் தான் வருவோம். ஆமாம், வேறு யாராவது கூட்டுனாங்கன்னா ஒரு 6 மாத கீழே தண்ணி உள்ளுக்குள்ளே போயிடும்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனால் மாமாவை விடாமல் கூட்டி கொண்டு போய் வைக்க போரில் ஏற்றி விட்டுருவாங்க இங்கே ஊரில் இருக்கிற எல்லாரும். ஆமாம், எல்லாம் சொந்தக்காரங்க தான். அதனால யார் கூப்பிட்டாலும் மாமா தயங்காமல் உடனே போயிடுவார். ஆமாம், போர் வைக்க கூட்டுறதுல மாமா ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நண்பர்களே பாருங்கள், களத்தில் இறங்கிட்டேன். இந்த வைக்கலெல்லாம் அள்ளி மேலே ஏற்றி விடணும் நண்பர்களே. ஆமாம், இந்த வைக்கல அள்ளி இப்படியே மேலே ஏற்றி விடணும். ஆமாம், போர்கோட்டில் தூக்கி பந்தை வீசுகிற மாதிரி நல்லா வீசிட்டு போயிடுவேன் பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில். பட் கேமராமேன் தான் இல்லை. கேமராமேன் மட்டும் இருந்துச்சுன்னா நான் பார்க்குற வேலை வேறு லெவலுக்கு தெரியும். ஆமாம், மாமா வைக்கல மேய்ஞ்சிடுவார், வைக்கல மேய்வார், நான் தூக்கி அள்ளி போட்டுருவேன். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரத்து வேலை தான். சல்லுன்னு வேலை முடிச்சிடுவோம். ஏன்னா மேலே நிற்கிறது வந்து எங்கள் மாம்சு சிங்கம். ஆமாம், முதல்ல சொல்லியிருக்கிறேன். அவர் பிறந்த வருஷம் வந்து 1936 மாமா. நீங்கள் பிறந்த வருஷம் 1937 மாமா பிறந்த வருஷம் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. சுதந்திர போராட்டம் முன்னாடி பிறந்தவர். ஆமாம், அப்போவே பல ஆங்கிலேயர்களை பார்த்தவர், எல்லாரையும் பார்த்தவர். இவங்க நம்மலாம் வந்து அவருக்கு வந்து ஒரு சுச்சிப்பி. ஆமாம், இந்த ஊரில் எல்லாரும் வீட்டுக்கும் வைக்க போர் கூட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தலை கூட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், மாமா வந்து கூப்பிட்டுருவாங்க. ஐயா நீங்கள் வாங்க ஐயா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா ஒரு வருஷத்து வைக்க அந்த மாடுகளுக்கு வந்து ஒரு வருஷம் அந்த வைக்க கெட்டு போகாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாமா கால் பட்டாதான் அந்த வைக்க போர் வந்து ஒரு வருஷத்துக்கு நிலச்சி நிற்கும். அப்படிப்பட்ட கிங்கு எங்கள் மாமா. எந்த வேலையை தொட்டாலும் மாமா கிங்கு தாங்க. காலைல 5 மணிக்கு கலப்பை பிடிச்சாருன்னா ஐயோ மாமா என்னை விட்டுருங்களேன்னு மாடு கெஞ்சிட வரையும் கலப்பை பிடிப்பார், ஏர் ஓட்டுவார். லேசுப்பட்ட ஆள் கிடையாதுங்க மாம்ஸ். அப்படிப்பட்ட சிங்கம் வந்து இப்போ வந்து நான் தான் இந்த வைக்க போகிற தலை கூட்டுவேன், நீங்கள் ஆளை கூட்டிக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு ஒத்த காலில் நின்று இப்போ 2 காலில் மேலே ஏறி தான் வைக்க போகிற உதறிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆமாங்க நண்பர்களே, இந்த ஊதா சட்டையில் நிற்கிறாரில்ல இந்த அண்ணன் தான் மாமாவுடைய 2வது மருமகன் நண்பர்களே. ஒரு மருமகன் சென்னையில் இருக்கார். இந்த மருமகன் வந்து சிங்கப்பூர் டு இந்தியா நமது ஊர். சிங்கப்பூர் இந்தியா தான் நம்ம இந்த மருமகன். ஆமாம், ஓகே நண்பர்களே, ஆல் த பெஸ்ட். இங்கே கொண்டாங்க கம்பை அடிச்சு விடுவோம் கீழே கொஞ்சம். மாமா உங்க அனுபவம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதா? வைக்க போர் ரொம்ப சரிஞ்சுக்கிட்டு வருது. வைக்க போர் இந்த சைடு ரொம்ப சரிஞ்சுட்டு வருது மாமா. ஏதாவது பண்ணி விடுங்க. இதுவரையும் உங்க வைக்க போர் ஒரு வைக்க போர் கூட ஃபெயிலியர் ஆனது இல்ல, பாத்துக்கங்க. அப்புறம் உங்க வைக்க போரே ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது.
இங்கே பாருங்க, இங்கிட்டு இங்கிட்டு இறக்குங்க, இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டே போயிடுச்சு. வச்சக்கெல்லாம் உருகிட்டு அங்கிட்டே போகுது. எங்கிட்டும் போகாது, அப்படியே இருக்கும். எப்படியும் மாமா சரி பண்ணிடுவாரு. ஆமா, போடுங்க போடுங்க, வைக்கல அள்ளி போடுங்க. கன்ஃபார்மாக 1,00,000 ரூபா எங்கு பாருங்க, சுறுசுறுப்பு வந்துருச்சு. மாமா மாமா பாதி வைக்க தான் வந்திருக்கு, பார்த்து வேலையை பாருங்க. நான் உடனே அள்ளி வச்சுறேன். அங்கிட்டு வீசவா மாமா? மாமா அங்கிட்டு வீசவா? அங்க நின்று வீச முடியாது, முள்ளு. முள்ளு நல்லா இருந்தாலும் மாமா அனுபவம் பேசுதுப்பா. எடுங்க மாமா, கீழே இறங்கி வாங்க மாமா. என்ன இடத்துல நின்று வைக்க வாங்க முடியுமா? இறங்கி வாங்கம்மா. அந்த காலமா அது ஒரு அடி கீழே வைக்க போறல, கீழே இறங்கி வாங்கன்னு. அப்படியா? சரி, நீங்க ஏடி வச்சு நீங்க யாரு ஒரு காலம் கீழே வச்சுக்கிறேன் இருக்கும்போது வாழ அடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போதும் போதும். அது போடுங்க. இந்த வருது மாமா, வருது மாமா. இந்த கொஞ்சம் கொஞ்சமாவே கட்டுங்க. கயிறு நாங்கனே ஓட்டியா? அதான் மேடம். பார்த்து பார்த்து கட்டு வருது. என்னது ஏமாமா வீசுறதா நல்லா இருக்குமா? இந்த கைத்தை எடுங்க. வைக்க போறடைய மூளை நல்லா இருக்கா, இதே நல்லா இருக்கா, கிட்னி கல்லீரல் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. என்ன ஓகே, கம்மியாக தான் கிடக்குது. மூளை வைக்க போறதுக்கு இருக்கா? மூளை இருந்தா சரி. அப்புறம் ஏதோ வைக்க போற அழகா இது பண்ணணுங்கிறதுக்கு சீப்பு வாங்கிட்டு வர சொல்றியா? ஏன் வீட்டில் சீப்பு இல்லையா? வைக்க போற சீ விடுறதுக்கு சீப்பு வேணுமா? பாருங்க நண்பர்களே, கிண்டல் அடிக்கிறாரு மாமா. வைக்க போற அழகா பண்ணுங்கிறேன், போய் சீப்பு வாங்கிட்டு வாங்க கடையில் போய் அப்படிங்கிறாரு. ஏமாமா அவ்வளோ ஹைட்டுக்கு அள்ளி வீச முடியுமா மாமா? நீங்கள் வந்து இறங்கி வீசுங்க, நான் வேணா வைக்க போல நிற்கிறேன். ஆமாம், அப்புறம் உங்களுக்கு மட்டும் வீச முடியல, எங்களுக்கு வீச முடியுமா? இந்த மூளை கொஞ்சம் சரியில்லையா, சரி பண்ணுங்க. பெருமூளை சரியா இருக்கு, சிறு மூளை தான் சரியில்லை. கொஞ்சமாக தான் நீ கட்டணும். என்ன வைக்க ரொம்ப இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். வைக்க போகிறேன், இன்னும் 2 கட்டு தான் இருக்குது, 2 கட்டு தான் இருக்குது. ஆமாம், 3 கட்டுக்கு வந்து கீழே போட்டுக்கலாமாம்மா. அந்த காலுக்கு போடுறது, கைக்கு போடுறதுக்கு ஒரு கட்டு வரும். சரி, அவ்வளோ ஹைட்டில் ஏறினீங்கன்னா எப்படி இறங்குவியா? பார்த்துக்கங்க. வைக்க போகிற ஒன்றும் அப்படி ஒன்று இதுவரையும் பியூட்டிஃபுல்லாக இல்லை வைக்க போகிற. இனிமேல் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மாற்ற போகிறீங்களான்னு பார்த்துக்கங்க. பாருங்க நண்பர்களே, வைக்க போகிற வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா காவாசி வேலை தான் இருக்குது. ஆமாம், மேலே மாம்ஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு. விட்டுருங்க மாமா, விட்டுருங்க. அங்கங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் மாமாவுடைய 100% ஒர்க்கு இது கிடையாது. ஆமாம், சரியான வழிகாட்டல் இல்லை நண்பர்களே. கீழே இப்படி போடணும் அப்படி போடணும் சரியாக சொல்லணும். எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது எப்படி போடணும் என்ன பண்ணணும்னு. அதனால் எப்படியே இருந்து எதோ சமாளித்து போட்டிருக்காரு. இப்போ மாமா பத்திரமா கீழே இறங்குறதான் முக்கியமான வேலை. ஆமாம், அந்த ஏணியில் கால் வச்சு இறங்கிட்டாருன்னா ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. அவர்களே, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஏற்பட்டப்ப ரஷ்யாக்கிட்ட இருக்கிற படைபலத்துக்கு உக்ரைன் ஒரு நாளோ ஒரு வாரத்திலேயோ காலியாயிரும்னு தான் நாம் எல்லோரும் நினச்சோம். ஊர் நினச்சிச்சு, உலகம் நினச்சிச்சு. ஆனால் பாருங்க,
போர் ஏற்பட்டு 2 வருஷம் ஆயிட்டிருக்கு. இன்னும் போர் முடிஞ்ச மாரி இல்ல. அது மாரி தான் நண்பர்களே இந்த போரும் ஆக்கி பிடிச்சு. ஆமா 9, 9:30க்கு ஆரம்பிச்சோம். சரி ஒரு 10, 10:30க்கு முடிஞ்சிரும்னு பார்த்தா, இழுன்னு இழுத்து 1:30க்கு மேல கொண்டு வந்துருச்சு நண்பர்களே. ஐயய்யோ! அம்மாடி! வைக்க போர் வண்டி எப்பவுமே வைக்க போர்ல இல்ல. போர்ன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே இழுத்துக்கிட்டு தான் போகும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆமா அது பாட்ட இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துருச்சு. எப்படியோ கண்ணு மூடி பிதுங்கி வச்சிருச்சு இந்த வெயில் நேரத்துல. ஆமா எங்கிட்ட தான் கூட இருங்க. அதெல்லாம் நான் சொன்னேன் கேட்டீங்களா நீங்க? நான் கீழே கிளிப்பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி நான் படித்தேன். நான் எனக்கு கீழே உங்களுக்கு ஒரு படை தளபதி மாதிரி நான் இருந்தேன். அப்படி இருந்து நீங்க இந்த வைக்க போற வந்து அழகுபடுத்தல. ஏனியை எடுத்து போட்டு குழந்தை வச்சுருக்கணும். ஏனியை வச்சுக்கிட்டே மேய்ச்சதுனால அந்த பள்ளங்க போச்சு. பள்ளமாக தான் ஆகும். சரி அதுக்கும் அஞ்சு அப்படி இப்படி பள்ளமாக தான் இருக்குது. ஆமா ஏனி தூக்கிட்டு நின்றா சரி விடுங்க. வைக்க போர் வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு நாள் விவசாய வேலை அழகா அற்புதமாக பார்த்தாச்சு நண்பர்களே. ஆமாம் நம்மளாம் இதில் அரை வேலை பார்க்க முடியாது நண்பர்களே. ஆமாம் அரை வேலை பார்க்க முடியாது. வைக்க போர் எந்த பக்கத்தாவது ஒரு ஊரில் போய் கிடக்கும் நேருக்கு. இதை மாமா போட்டு தள்ளிட்டாரு. இந்த வேப்பலை வச்சாச்சு. வேப்பலை இருக்கா தெரியுதா? ஓகே ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். முதல் முறையா மாமா நடத்திய இந்த போர்ல, மாமா கூட்டிய இந்த போர்ல நான் அவருக்கு ஒரு படை தளபதியா இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த போர்ல நாங்க ஜெயிச்சிருக்கோமா, தோத்துருக்கோமான்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் நண்பர்களே. உலகம் முழுக்க அன்பை கூட்டுங்கள், அமைதியை கூட்டுங்கள். தயவு செய்து ஆயுத போரை கூட்டாதீர்கள். இல்ல நான் போர் தான் கூட்டுவேன்னு எங்க மாமா மாதிரி வைக்க போரை கூட்டுங்க. நன்றி, வணக்கம்.